வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆரி ப்ளவுஸு. நெக்கோட லென்த்து, ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுனால நம்ம பேக்கோட லென்த்தோ ஃப்ரண்டோட நெக்கோ நம்ம கட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? கீழே நம்ம 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச்சுக்கு 1.5 இன்ச்சஸ் நம்ம விடணும். ஓகேவா? இப்போது நெக்கோட லென்த்து, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இனி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். இனி பாடி வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதுலேருந்து 1.5 இன்ச்சஸ்ஸு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ பேக்கு இனி ஃப்ரண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ½ இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு, ½ இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங்க்கு. ஆர்ம் ஹோல்லேருந்து ½ இன்ச்சு கீழே, ½ இன்ச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இனி ஃப்ரண்டோட நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைஸ் மார்க் பண்ணிட்டு இந்த பட்டியோட மேல் சைஸ்லேருந்து நமக்கு 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா. ½ இன்ச் வந்து 2 பீஸில் குளிச்சு வைக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் ஓகே, பேக் ஓகே வச்சு நம்ம இந்த பீஸ்லேயே பட்டி எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட மெஷர்மெண்ட்டு நமக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு. பட்டியோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்க போகிறோன்னா, இப்போ நம்ம ப்ளவுஸை 2 பட்டியும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ சிலவங்க தைக்கும்போது 2 பட்டிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த 2 பட்டிலையுமே சேம் சைஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் கிடையாது, எட்ஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 9.5 இன்ச்சஸ் இருக்குது.
இனி இந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா, 3 இன்ச் இருக்குது. இது ஒரு 2.5, இங்கே ஒரு 2 இன்ச்சஸ். இதோடு சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சு கீழே ஃபோல்டு மடிக்கிறதுக்கும் மேலே 1/2 இன்ச்சு 2 பீஸையும் இதே ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு 3 இருந்துச்சு, 2